மம்முட்டி யானைக்கிட்ட நெருங்க விடாதீங்க சார். சார், அவன் 100 அடியில வரும்போதே சுட்டுருங்க. அவனை உயிரோட பிடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் தான் மம்பட்டி யானை. பாபு, கோபு, வாங்கடா வாடா வாடா, வாங்க வாங்க. என்ன போங்கங்குதுங்க? மம்பட்டியா மம்பட்டியா, இதுல கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா, அனுப்புப்பா ப்ளீஸ். அனுப்பு ராஜா. வாங்க வாங்க. என் மேல உனக்கு என்னடா கோபம்? சபாஷ் மம்பட்டியா, நீயாவே வந்துட்டேன். உனக்கு உன் ஜனங்க மேல பாசம் அதிகம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை விட்டுட்டு அப்பாவி ஜனங்களை பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்றதுல என்ன நியாயம்? பொரியல ஆட்ட வச்சாதான் புலி மாட்டோம். உன்னை சுட்டுதான் பிடிக்கணும்னு நினைச்ச, நீயா வந்து சரணடைவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் சரணடைய வரல, நீங்க புடிச்சுக்கிட்டு வந்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்க. அது நடக்காத மம்பட்டியான். முதல்ல நீயே இங்க இருந்து போக முடியாது. 10க்கு 18 பேரை கூட்டு போறியா? ஆயுதத்தோட 1000 பேர் இருக்கீங்க தெரிஞ்ச வந்தவனுக்கு இங்க இருந்து போக தெரியாதா? என்ன பயம் கொடுத்துறியா? ஏன் நீ பயந்தது போதாதா? இன்னும் அவனை பயப்பட வைக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து போலனா 25 போலீஸ் அதிகாரிகளை மம்பட்டியான் கொண்டுட்டான்னு தலைப்பு செய்து அனு பத்திரிகையில. ஐஜிக்கு ஆபரேஷனா? இத நம்பலன்னா அங்க பாருங்க. என்ன பிடிக்கிறதுக்காக நீ வர வச்ச அதிரடி போலீஸ் வந்தவங்களை அங்கே பிடிச்சு வச்சிருக்க. ராஜேந்திரன். எஸ் சார். ஊர் ஜனங்களை அனுப்பி தொலைச்சிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டுவாங்க. ரைட் சார். நன்றி ஐஜி. மம்பட்டியா, இவ்வளவு நெஞ்சோட இருக்கிறவன நான் என் சர்வீஸ்லயே பார்த்ததில்ல. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ற, கேட்டுட்டு போ. என் கூட இருக்கிற ஆபீசர்ஸை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தினால உன்னை போக விடுறேன். இப்போ போ, ஆனா குடி சீக்கிரத்துல உன்னை பிடிச்சே தீருவேன். போறதுக்கு முன்னால நானும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். நீங்க செத்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அழும், நான் செத்த ஊரே அழும். எனக்கு அப்புறம் மம்பட்டியானுக்குன்னு ஒரு சரித்திரம் உண்டாகும். அதுல மம்பட்டியான பிடிக்க முயற்சி பண்ணுங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு. என்ன பிடிச்சுங்கிற பேர் உனக்கு வரவே வராது.